இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியான நாமத்திலே மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிமை டிவியின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளோடு சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திலும் முதலாவதாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அதிலே அவன் காணப்பட்டாலும் எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேறலாம் என்று சற்று சிந்தித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யாக்கோபை பற்றி நாம் சற்று சிந்தித்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது நன்றாக அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, யாக்கோபு அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலே தன்னுடைய மூதாதையருடைய வழியிலே அவன் வந்தாலும், ஏசா தன்னுடைய மூத்தவனாக இருந்தாலும் அவனுடைய ஸ்தானத்திலே ஒரு ஆசாரியனாக ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே முற்பட்டு எல்லா காரியங்களிலேயும் அவன் சரியான வழியில் செல்லாமல் அவனுடைய ஸ்தானத்தை பெறுவதற்காக அவன் எப்படியெல்லாம் அவன் அங்கே பாடுபட்டான் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று சொல்லி பொருள்படக்கூடிய அளவிலே அவனுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயத்திலேயும் தன்னுடைய சகோதரனை விட முந்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான். அதன் நிமித்தமாக அவனுடைய சகோதரனாய் ஏசாவினால் அவன் அங்கே வெறுக்கப்படுகின்றான். அவன் அங்கே ஒதுக்கி அவனை தள்ளக்கூடிய நிலையிலே அவன் காணப்படுகின்றான். ஆனாலும் இந்த யாக்கோபு ஓடுகின்றான். அவனுடைய எண்ணமெல்லாம் ஆசாரியத்துவத்தினுடைய அந்த தன்மை தன்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒருவேளை பெற்றோராக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அதையும் தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவோடு கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இந்த அளவிலே பாடுபட்டு இருக்கின்றான். அவன் ஓடி போகின்றான். வனாந்தரத்திலே போகும்பொழுது அங்கே படுத்திருக்கக்கூடிய இடத்திலே பெத்தேலிலே அங்கே பார்க்கின்றான். ஏணியிலே தேவதூர்கள் மேலும் கீழும் இறங்கக்கூடிய அந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கின்றது. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவனுக்கு இப்படியாக கொடுக்கப்படுகின்றது: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த உலக வாழ்க்கையிலே அவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசாரியத்துவம் அப்படி என்று சொன்னால் தேவனை வழிபடுவதற்காக தன்னை முன்னிறுத்தவனாக காணப்பட்டது நிமித்தமாக அங்கே அவனுக்கு இந்த சொப்பனத்தில் இது காணப்படுகின்றது. ஆகவே தான் அவன் சொல்லுகின்றான், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இது வானத்தின் வாசல், இது நான் அறியாமல் இருந்திருக்கின்றேன், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகின்றான். அவனுடைய சொப்பனத்தின் மூலமாக அங்கே தேவதூதர்கள் இறங்கக்கூடிய இடத்தை அவனுடைய சொப்பனத்தில் கண்டது நிமித்தமாக ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் அவன் வளர்ந்து பெறுவதற்கு அது காரணமாய் அமைந்து விட்டது. அவன் அங்கே செல்கின்றான், தன்னுடைய மாமன் லாபானுடைய அவனுடைய இல்லத்திற்கு செல்கின்றான். நமக்கு நன்றாக தெரியும் அவனுடைய வாழ்க்கையை. ஆனாலும் அங்கேயும் சென்று அவனுடைய திருமணத்திற்காக அவன் எத்தனை ஆண்டு காலங்கள் அங்கே பணிபுரிந்தான் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னாலும் அவன் நிமித்தமாக அங்கே லாபான் அங்கே அவனுடைய வளர்ச்சி செல்வ செழிப்பாக அங்கே காணப்படுகின்றது. 20 வருட காலங்கள் தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே ஆசீர்வாதம் நிறைவாக காணப்படும். அது வானத்தின் வாசலாக ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கக்கூடிய இடமாக அது ஏறி இறங்கக்கூடிய அந்த பெத்தேலாக அது காணப்படும். நம்முடைய வீடு அப்படி காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு நாம் வாழ்ந்திராமல் கர்த்தருடைய காரியம் என்ன, அதை நான் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே, அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு கிடைக்கும் என்பது இந்த யாக்கோபின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவனை நினைத்திருந்தார்,
அவன் அங்கே ஆவிக்குரிய அனுபவத்தில் அவன் ஒரு ஒப்புரவாகுவதற்காக அங்கே காணப்படுகின்றான். லாபானிடத்திலிருந்து அவன் ஒரு ஒப்புதலுடைய அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை அவனோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதே போலத்தான் திரும்ப வரும் பொழுதும் என்னுடைய அண்ணன் ஏசாவோடு நான் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்பதற்காகத்தான் அவன் திரும்பி வருகின்றான். அங்கே படுத்திருக்கும் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் படுத்திருக்கும் பொழுது அங்கே அவனுடைய தேவதூதனை விடமாட்டேன் என்று சொல்லி காலை பிடித்து என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் விடேன் என்று சொல்லி அங்கே கட்டிப்பிடித்ததன் மூலமாக அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதன் மூலமாக யாக்கோபு என்று சொன்னால் எத்தனை அந்த அந்த அர்த்தமே மாறி அவனுடைய பெயர் புதிதாக இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றப்படுகின்றது. எவ்வளவு ஒரு பெரிதான காரியம்! நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தரை பற்றி பிடிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியானவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா உயர்வுகளும் கிடைக்கும். அவன் மாமன் லாபான் வீட்டில் இருந்தாலும் 20 வருட காலங்களில் இருந்து 2 சகோதரிகளும் அவன் மனம் முடிந்தாலும் அவன் திரும்பி வரும் பொழுது எல்லா ஆஸ்திகளோடும் அவன் அனுப்பி வைக்கப்படுகின்றான். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் தான். அவன் ஆவிக்குள்ளாக அவன் ஒரு ஆசாரியத்துவராக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உயர்வு வரவில்லையே, எத்தனையாய் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், எந்த காரியத்திலும் எனக்கு நன்மை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி தவிக்கின்றவர்களாக நீங்கள் காணப்படுகின்றீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் நீங்கள் அவரை கட்டிப்பிடித்து நீ ஆசீர்வதித்தாருடைய விடேன் என்று சொல்லி அவரை விடாப்பிடியாக நீங்கள் பிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை அறிந்து இதுதான் வானத்தின் வாசல், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு அவர் பேச அவர் வல்லவராய் இருக்கிறார், நான் அவரோடு ஐக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவிக்குள்ளாக வளரும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலேயும் நாம் வளர்ந்து பெறுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். அதற்கு இந்த யாக்கோபு என்பவன் நமக்கு மிகுந்த ஒரு உதாரணமாக அவர் காணப்படுகின்றார். இதை போல நிறைய காரியங்களை நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டிருந்த யாக்கோபு நிமித்தமாக நாம் அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். யாக்கோபு நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் முந்தைய பகுதியில் அதிகமாக அவன் பாடுகள் அனுமதித்தாலும் அதன் மூலமாக நிறைய பாடுகள் மூலமாகவும் அவன் சமாதானத்தின் அடிப்படையிலே அவன் எல்லா விதத்திலேயும் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தபடியினால், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தபடியினால், அவன் ஆவிக்குள்ளாக நான் வாழ வேண்டும், ஆசாரியத்துவத்தினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு உறுதியோடு வாழ்ந்தபடியினால் அவர் எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டான். அவன் எல்லா நிலையிலும் அவன் உயர்ந்து வாழ்ந்து அவனுடைய பெயரையே மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி பெரிய வம்சத்தினுடைய தலைவனாக ஒரு பிதாவாக அவன் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனம், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் மேம்பட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய சொந்தத்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், எல்லா காரியத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்று சொன்னார், அவருக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தேவன் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் யாக்கோபை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே நாங்கள் உம்மிடத்தில் இன்னும் ஐக்கியப்படுவதற்கு, ஆவிக்குள்ளாக வளர்வதற்கு, எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு அவரை போல உண்மை அண்டி பற்றி கொண்டு உம்மிடத்திலே சார்ந்திருக்க எங்களுக்கு பலத்தை தார். நன்மையான கிருபையால் முடி சொல்லுங்க. ரட்சகர் மீட்பெருமா இயேசு இனி நாமத்தில் கேட்கணும் ஜீவனல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.